குட் ஈவினிங் சில்ட்ரன், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு கதையோட இந்த கிளாஸை ஆரம்பிக்கலாம். ஒரு ஊர்ல ரவின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ரவிங்கிறவரு ரொம்ப நல்லவரு, நல்ல கடுமையா உழைக்கக்கூடியவர். அவரோட நிலத்துல நிறைய நல்லா உழைத்து நிறைய சம்பாதிச்சு மற்றவங்களுக்கும் நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார். எல்லாருக்கும் அவருக்கு பக்கத்துல உள்ளவங்க யாராவது கஷ்டப்படுறவங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு எல்லாம் நல்ல உதவி பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. உடம்புக்கும் அவருக்கு நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அடுத்தவங்களுக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப ஒரு நாள் அவரோட ஊருக்கு ஒரு முனிவர் ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த ரவியோட ஊருக்கு ஒரு முனிவர் வந்திருக்காரு. அந்த முனிவர் வந்த உடனே அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் அவரை போய் பார்க்க போறாங்க. அவரு ஒரு கோயில்ல தங்கி இருக்காரு. அவரை எல்லாரும் போய் பார்த்து அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு வர்றாங்க. இந்த ரவியும் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த முனிவர் ரொம்ப பேர் போனவர், ரொம்ப நல்லவர், சக்தி வாய்ந்தவர். அவரு போய் பார்க்கணும்னு அவருக்கு ஆசை. ஆனா அவருக்கு நேரம் இல்லை. அந்த டைம் விவசாயத்துல அறுவடை நேரம். அதுல பிஸியா இருந்ததுனால அவரு விவசாயத்துல கவனம் செலுத்திட்டு அவரை போய் பார்க்க முடியல. அப்ப ஒரு நாள் காலையில அந்த முனிவர் முதல் நாள் எல்லாரையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஈவினிங் வரைக்கும் இவர் போய் பார்க்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில அந்த முனிவர் அங்க உள்ளவங்க கிட்ட கேக்குறாரு, இங்க ரவின்னு ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காராமே, அவர் நிறைய எல்லாருக்கும் உதவி செய்வாராமே, அவரை நான் பார்க்கலான்னு நினைக்கிறேன், பார்க்க முடியலையே அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேட்கிறாரு. இவர் 2வது நாளும் முடிஞ்சிருச்சு. 2வது நாளும் ரவி போய் பார்க்கல. 3வது நாள் அவரு அன்னைக்கோட அந்த ஊர்ல இருந்து கிளம்புறாரு. அந்த முனிவர் அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போறதுக்கு அன்னைக்குன்னு கிளம்புறாரு. 3வது நாள் அன்னைக்கு சாயங்காலம் ரவி வேகமா ஓடுறாரு. அந்த கோயிலுக்கு போய் முனிவர்கிட்ட போய், ஐயா, நான் 3 நாளா வரணும்னு தான் முயற்சி பண்ணினேன், நீங்களே என்ன பார்க்க விரும்புனீங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஃபுல்லா விவசாய வேலை, அறுவடை வேலை இருந்ததுனால இப்ப விட்டேன்னா நான் பின்னால அதை செய்ய முடியாது. அதனால நான் ஃபுல்லா வேலையினால பிஸி ஆயிட்டேன். சாயங்கால நேரத்துல நீங்க வந்த நாளே பக்கத்து தெருவுல ஒருத்தருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அவரை போய் பார்க்க போயிட்டு அவரை மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் நேத்து சாயங்காலமும் நான் அவரை உடம்பு சரியில்லாம இருந்தவரை கூட இருந்து பாத்துக்கிட்டேன். இன்னைக்கும் இப்ப அவருக்கு உடம்பு தேவையாயிருச்சு. அவரை கூட்டியாந்து வீட்டுல விட்டுட்டு தான் நான் உங்களை பார்க்க வர்றேன். அதனாலதான் என்னால உங்களை 3 நாளா பார்க்க முடியல, மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த முனிவர் சொல்றாரு, பரவாயில்ல, நீங்க செஞ்சதுதான் கரெக்டு. நீங்க உண்மையிலே கடுமையா உழைக்கிறீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறீங்க. என்ன பாக்குறது ஒன்றும் பெரிய முக்கியம் கிடையாது, நீங்க செய்யறதுதான் ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி அவருக்கு ஒரு பொம்மை ஒண்ணு பரிசு கொடுக்குறாரு. அது ஒரு மந்திர பொம்மை. அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நீங்க இந்த பொம்மைய ஒரு கையில வச்சுக்கிட்டு, இந்த பொம்மைக்கு நல்லா பூஜை பண்ணி சாமி கும்பிடுங்க. இந்த பொம்மைய ஒரு கையில வச்சுக்கிட்டு இந்த இன்னொரு கையில மண்ணை அள்ளி வச்சுக்கிட்டு, இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக்கு, இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, பொண்ணுனா தங்கம், தங்கமாக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 தங்க காசுகள் உங்களுக்கு கிடைக்கும். மாதத்துக்கு ஒரு தடவை தான் இதை நீங்க செய்ய முடியும். மாதத்துக்கு ஒரு தடவை 3 தங்க காசுகளை இந்த பொம்மை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு இந்த ரவி அதை வாங்கிட்டு போய் சாமி ரூம்ல, பூஜை ரூம்ல அதை வச்சுட்டு ரொம்ப நாள் அதை பயன்படுத்தவே இல்லை. ஒரு மாதம் கழிச்சு, இவருக்கு அதிகமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதனால அதை பயன்படுத்தல. 1 மாதம் கழித்து அது செக் பண்றாரு, எடுத்து அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்றாரு. செக் பண்ணி பாக்குறதுக்கு அந்த பொம்மையை எடுத்து கையில வச்சுக்கிட்டு, இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை துறக்கிறாரு. 3 தங்க காசுகள் வருது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த முனிவர் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க இந்த படத்துல ஒருத்தரை பாக்குறீங்கல்ல, இவர் தான் அந்த ரவி. நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குற படம் தான் ரவிங்கிறவரு. இந்த ரவிங்கிறவரை ரொம்ப நல்லவர்னு சொல்லியிருக்கேன், கடுமையா உழைக்கக்கூடியவர்னு சொல்லியிருக்கேன். இந்த ரவி என்ன பண்றாரு, அந்த பொம்மையை வச்சு 1 மினிட் இவர் கையில வச்சிருக்காரு பாருங்க. இந்த பொம்மை தான் அந்த முனிவர் இவருக்கு கொடுத்த பொம்மை. இந்த பொம்மையை வச்சு தங்க காசு கையில வாங்கிட்டாரு. தங்க காசு அவருக்கு கிடைச்சிருச்சு. இந்த தங்க காசுகள் கிடைச்ச உடனே அவர் என்ன பண்றாரு, அடுத்தடுத்து வேலை பார்க்கறத குறைச்சுக்கிறாரு. இந்த தங்க காசுகளை வித்து அதுல இருந்து கிடைக்கிற காசை வச்சு நிறைய செலவு பண்றாரு.
அந்த தங்க காசுகளை பயன்படுத்துறத குறைச்சுக்கிட்டாரு. தங்க காசுகளை ஃபுல்லா பயன்படுத்துறாரு, வேலை பாக்குறத குறைச்சுக்கிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் இந்த அடுத்தவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சுட்டு இருந்தாருல, அதையும் நிப்பாட்டிட்டாரு. இதுல இருந்து கிடைச்ச காசு எல்லாம் அவரே செலவு பண்ணிக்கிட்டு நிறைய செலவு பண்ணி பயங்கரமா ஆடம்பரமா வாழ ஆரம்பிக்கிறார். ஒரு 4 மாசம் கழிச்சு பார்த்தா இவர் யாருக்குமே ஹெல்ப் பண்றதே கிடையாது. நிறைய தேவையில்லாத செலவுகள் எல்லாம் பண்ணி கடைசியா இவருக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இவரோட நண்பர் வேலுங்கிறவரு அந்த முனிவர்கிட்ட போய் சொல்றாரு, இத ஐயா, நீங்க கொடுத்த தங்க காசை பயன்படுத்தி இன்னைக்கு அவன் ஒரு நல்லவனா இருந்தவன் இப்ப ஒரு கெட்டவன் ஆயிட்டா. அவன் யாருக்குமே உதவி செய்யறது கிடையாது, நிறைய தவறுகள் செய்யறான். அந்த பணத்தை வச்சு ஆடம்பரமா செலவு பண்றான். இந்த மாதிரி அவனை நீங்க மறுபடியும் அவனை நல்லவனா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. கேட்டுக்கிட்ட உடனே அந்த முனிவர் என்ன சொல்றாரு, அந்த பொம்மை இனிமே செயல்படாது, அந்த பொம்மை இனிமே ஒர்க் ஆகாது, அவன் இனிமே தங்க காசு கேட்டா வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்த மாசம் இவன் தங்க காசுக்காக கையில எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மண்ணை எல்லாம் பொண்ணாக்குன்னு சொல்றாரு. அது தங்க காசை தரல. இப்படியே ஒரு 2 மாசம் போகுது, தங்க காசு கிடைக்கல. உடனே மறுபடியும் இவரு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு, மறுபடியும் நிறைய சம்பாதிக்கிறாரு, திரும்பவும் எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சு ரொம்ப நல்ல மனிதனா பழையபடி ஆயிட்டாரு. இப்ப அந்த முனிவர் மறுபடியும் இவரை தேடி இவரோட வீட்டுக்கு வர்றாரு. சரி, நீ ரொம்ப நல்லவனா இருந்த, நான் தான் உன்னை கெடுத்துட்டேன், நான் கொடுத்த பரிசுனாலதான் நீ கெட்டவன் ஆயிட்ட, இப்ப மறுபடியும் திருந்திட்ட, அதனால நான் உனக்கு அந்த பொம்மைக்கு அதோட சக்தியை திரும்பவும் தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரவி சொல்லிட்டாரு, வேண்டாம், எனக்கு இந்த பொம்மையே வேண்டாம், நான் நல்லவனாதான் இருக்கேன், நான் நல்லவனாவே இருந்துக்கிறேன், இந்த பொம்மை எனக்கு நீங்களே வச்சுக்கிறீங்க, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து நல்ல மனிதரா இருப்பேன். ஓகே, அதாவது அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படின்னா அதை நல்ல வகையில பயன்படுத்தணும். நம்ம கிடைக்கிற எதையுமே நல்ல வகையில பயன்படுத்தணும். அதிர்ஷ்டம் கிடைக்குதுங்கிறதுக்காக நம்ம வேலை பார்க்காம சோம்பேறியா இருந்துகிட்டு அதை வச்சு ஆடம்பரமா செலவு பண்ண கூடாது. இதுதான் இந்த கதையில நமக்கு சொல்ற கருத்து. சரி, இப்போ ஒரு பாடல் ஒண்ணு பாடிடலாம். இன்னைக்கு ஒரு பாடல் பாடி வகுப்பு ஆரம்பிக்கலாம். இதுல ஒரு பாட்டு இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. குவா குவா வாத்து, குவா குவா வாத்து. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நான் முதல்ல பாடுறேன், பின்னாலே நீங்களே பாடுங்க. குவா குவா வாத்து, வாத்து மாதிரியே கைய வச்சுக்கலாம். குவா குவா வாத்து, உள்ள மணி வாத்து, உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து செல்லமாக நடக்கும் சின்ன மணி வாத்து. சேர்ந்து பாடுங்க எல்லாரும். குவா குவா வாத்து, உள்ள மணி வாத்து, மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து செல்லமாக நடக்கும் சின்ன மணி வாத்து. சரி, இப்ப நம்ம ஒரு வாத்து பாட்டு பார்த்தோம். இந்த பாடலை சந்தோஷமா, சின்ன பாட்டு தான், சந்தோஷமா இந்த கையெல்லாம் அப்படி அசைச்சு பாடி பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் இதோட ரெக்கார்டு உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன். அதை ஒரு தடவை பார்த்து அதே மாதிரி இந்த பாடலை நீங்களே பாடி பார்க்கணும். இன்னொரு தடவை பாடிடலாம். குவா குவா வாத்து, உள்ள மணி வாத்து, மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து செல்லமாக நடக்கும் சின்ன மணி வாத்து. ஓகே, அடுத்தது இங்கிலீஷ்ல ஒரு ரைம்ஸ் ஒண்ணு பார்த்தலாம். ஒரு 3 பசங்க சேர்ந்து ஒரு போட் ஓட்டிட்டு போறாங்க. இந்த போட் எல்லாம் ஓட்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க ஒரு சின்ன குட்டையில, அவங்க பேரண்ட்ஸ் இல்லாம ஓட்டக்கூடாதுல்ல, பேரண்ட்ஸ் இல்லாம தண்ணிக்குள்ள இறங்கக்கூடாது, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கரையில நிக்கிறாங்க, இவங்க ஒரு போட்டை ஓட்டி பாக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா. இந்த பாடலையும் பாடிடலாம். ரோ 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 யுவர் போட், சொல்லுங்க. ரோ 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 யுவர் போட். ரோனா அந்த துடுப்பை தள்ளுறத ரோன்னு சொல்லுவாங்க. ரோ 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 யுவர் போட் ஜென்ட்லி டவுன் தி ஸ்ட்ரீம். அந்த ஸ்ட்ரீம் நீரோடை, நீரோடை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த ஸ்ட்ரீம்னா நீரோடை, அதுலதான் ஓட்டுறாங்க. ரோ 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 யுவர் போட் ஜென்ட்லி டவுன் தி ஸ்ட்ரீம். மெரிலி 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 மெரிலி. மெரிலினா ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்க. மெரிலி 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 லைஃப் இஸ் பட் எ ட்ரீம்.
இந்த வாழ்க்கை வந்து ஒரு கனவு போன்றது, அத சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. அந்த வாழ்க்கையில உட்கார்ந்துகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அந்த வாழ்க்கைய சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்கன்னு இந்த பாட்டுல சொல்றாங்க. ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ரோ 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 யுவர் boat gently down the stream. Merrily, 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 life is but a dream. Life is but a dream. Life is but a dream. Okay, very good. சரி, இப்ப phonetics படிக்க போறோம். இந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுட்டு பேசும்போது அன்மியூட் பண்ணிட்டு பேச ஆரம்பிங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். phoneticsங்கிறது என்னன்னா, இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸை கரெக்டா ப்ரொனன்சியேட் பண்றது மூலமா அந்த எழுத்துக்களோட சவுண்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நல்லா ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நியூஸ் பேப்பரு எந்த புக்கு கொடுத்தாலும் வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். அதை தான் நம்ம கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஃபோனடிக்ஸ்ல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி கொடுக்க போறேன். நல்லா கூர்ந்து கவனிக்கணும். ஓகே, இப்ப இந்த படத்துல பாருங்க. நான் இப்ப இந்த படத்துல உள்ள படங்களை சொல்ல மாட்டேன், அந்த படத்தோட சவுண்ட சொல்லுவேன். அதை நல்லா கவனிக்கணும். ஏ ஆப்பிள், ஏ ஆப்பிள். இந்த ஆப்பிள்ல வர்ற அந்த ஃபர்ஸ்ட் சவுண்ட மட்டும் தான் நான் சொல்ல போறேன். ஏ பி பு, இந்த பால்க்கு வர்ற பு, பி பு. சி கு, டி டு, இ ஏ. ஈக்கு ரெண்டு சவுண்ட் சொல்றேன். ஏக்கு ரெண்டு சவுண்ட் சொல்லுவேன், ஈக்கு ரெண்டு சவுண்ட் சொல்லுவேன், ஐக்கு ரெண்டு சவுண்ட், ஓக்கு ரெண்டு சவுண்ட், யூக்கு ரெண்டு சவுண்ட். ஏன்னா இந்த ஏ இ ஐ ஓ யூ இந்த 5 லெட்டரும் வவல் சவுண்ட் வரும்ல. ஏ இ ஐ ஓ யூ இந்த 5 லெட்டரும் வவல் சவுண்ட் வரும். அதனால நீங்க இந்த 5 லெட்டரையும் சொல்லும் போது 2 சவுண்ட் சொல்லுங்க. ஏக்கு 4 சவுண்ட் இருக்கு. நம்ம இப்போதைக்கு 2 சவுண்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. ஏக்கு 2 சவுண்ட் சொல்லணும். அதாவது ஏன்னே சொல்லிடுங்க. இன்னொரு சவுண்ட் ஒண்ணு சொல்ல போறோம். அது இந்த படத்துக்கு வர்ற சவுண்ட். ஏ ஏ ஏ ஆ. அடுத்தது பிக்குலாம் ஒரு சவுண்ட் தான். பி பு, சி க்கு, டி டு, இ இ ஏ. ஈக்கு 2 சவுண்ட் சொல்றேன். இ இ ஏ. எக்குக்கு வர்ற ஏ இ இ ஏ. எஃப் இஃப், ஜி இக்கு, ஹெச் இக்கு, ஐ ஐ ஐ இ, ஜே இக்கு, கே இக்கு, எல் இல்லு, எம் இம்மு, என் இன்னு, ஓ ஓ ஓ ஆ, பி இப்பு, கியூ இக்கு, ஆர் இரு, எஸ் இஸ், டி இட்டு, யூ 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 ஆ. யூ 2 தடவை சொல்றேன் பாருங்க. யூ 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 ஆ. பி இவ், டபிள்யூ இவ், எக்ஸ் இக்ஸ், ஒய் இ, இசட் இஸ். இந்த 26 எழுத்துல ஒரு 3 லெட்டருக்கு ஒரே சவுண்ட் வரும். அது என்னன்னா, சிக்கு இக்கு சொல்றோம் பாத்தீங்களா. சி கப், சி கப். அதுல வந்து இக்குன்னு தான் ஆரம்பிப்போம், கப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சிக்கு இக்கு தான். கே கிங், கே கிங். அந்த கேக்கும் இக்கு தான், கியூக்கும் இக்கு தான். சி கே கியூ இந்த 3 எழுத்துக்குமே இக்கு சவுண்ட் தான் சொல்லணும். சி கே கியூ இந்த 3க்குமே இக்கு சவுண்டு. விக்கு பாருங்க, வி வயலின், வி இவ். டபிள்யூக்கும் இவ்வு தான். டபிள்யூக்கும் விக்கும் ஒரே சவுண்ட். வி இவ், டபிள்யூ இவ். சரி, இப்ப 3 எழுத்து ஒரே சவுண்ட் சொன்னேன். அது என்னென்ன? சி கே கியூ 3க்குமே இக்கு சவுண்டு. விக்கும் டபிள்யூ 2 எழுத்துக்கும் ஒரே சவுண்ட். வி இவ், டபிள்யூ இவ். ஓகேவா? சரி, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். இங்க என்ன படம் இருக்கு சொல்லுங்க? ஆப்பிள். ஆப்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வர்ற சவுண்ட் என்ன? ஆப்பிள், ஆப்பிள். இந்த ஆப்பிள்ல நம்ம எப்படி சொல்றோம்? ஆப்பிள் சொல்லும் போது நம்ம சொல்றோம்ல, அந்த தான் அதோட சவுண்ட். ஆப்பிள். சரி, ஆப்பிளுக்கு வருது. இந்த படத்துல ஏரோப்ளேன் இருக்கு. ஏரோப்ளேனுக்கும் ஏ தான் வரும். ஆனா நம்ம சொல்லும் போது ஏரோப்ளேன் ஏ சொல்றோம். அப்ப ஏக்கு 2 சவுண்ட் படிக்கிறோம் நம்ம. ஒண்ணு ஆப்பிளுக்கு வர்ற ஏரோப்ளேனுக்கு வர்ற ஏ ஏ ஏ. இந்த ஏன்னு ஒரு சவுண்டு. ஏன்னே சொல்றோம். இன்னொன்னு ஏ சொல்றோம். ஆப்பிளுக்கு வர்ற ஓகே, 2 சவுண்ட் பார்த்தாச்சு. இப்ப ஏக்கு 2 சவுண்டையும் சொல்லுங்க. ஏ சொல்லுங்க எல்லாரும். ஏக்கு 2 சவுண்ட் சொல்லியிருக்கேன். ஏ ஓகே, 2 சவுண்ட் பார்த்தாச்சு. அடுத்தது ஈக்கு எக்கு, எக்கு. எக்குன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சவுண்ட் எதுல ஆரம்பிக்குது பாருங்க? ஏன்னா எக்குக்கு வர்ற ஏ. ஓகே,
இப்ப எக்குக்கு வர்ற ஏ ஒரு சவுண்ட், ஈக்கு வந்து ஏ சவுண்ட் ஒண்ணு இருக்கு. அடுத்தது இங்கிலீஷ்ல ஈ தான் வருது, ஆனா ஈன்னே சொல்றோம். நம்ம இங்கிலீஷ்க்கு ஈ வருது, ஈன்னே சொல்றோம். அப்ப ஈக்கு ரெண்டு சவுண்ட் இருக்கு, ஈ ஈ ஈ ஏ. ஈன்னே ஒரு தடவை சொல்லிடுங்க, ஏன்னு ஒரு தடவை சொல்லிடுங்க, ஈ ஈ ஈ ஏ. இப்ப ஈக்கு ரெண்டு சவுண்ட் பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது ஐக்கு இங்க். ஐக்கு இங்க். இங்க்ல ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன? ஐ ஈ. ஐ ஈ இங்க். இங்க்கு ஈ சவுண்ட் ஐ ஈ. ஐ ஈன்னு சொல்லலாம். இன்னொரு சவுண்ட் ஐ ஐஸ்கிரீம். ஐய ஐன்னு சொல்லலாம். ஐய ஐன்னு சொல்றோம், ஐய ஈன்னு சொல்றோம். ரெண்டு சவுண்ட் இருக்கு, ஐ ஐ ஐ ஈ. ஈ ஈ ஈ ஏ ரெண்டு பார்த்தோம். ஐக்கு ஐ ஐ ஐ ஈ. ஐக்கு ஐஸ்கிரீம் ஒரு சவுண்ட், ஐ ஈ ஒரு சவுண்ட். ஐக்கு இந்த இங்க் வருது பாருங்க, இங்க்கு வர்ற ஈ ஈ இங்க். ஈ இங்க். ஐ ஐ ஐ ஈ. அடுத்தது பாருங்க, ஓக்கு ஆன் ஒரு சவுண்ட் இருக்கு, ஆரஞ்சு. ஓ ஆரஞ்ச். ஆரஞ்சுன்னு சொல்லும் போது ஆன் சொல்றோம், ஓவ ஆன் சொல்றோம். இன்னொரு சவுண்டு ஓவ ஓரியோ. இந்த பிஸ்கட்ல நம்ம ஓரியோன்னு சொல்லுவோம், ஓரியோ பிஸ்கட். அப்ப ஓவ ஓன்னே சொல்லலாம். அப்ப ஓக்கு ரெண்டு சவுண்ட் இருக்கு, அந்த எழுத்தோட சவுண்ட் ஒண்ணு ஓ ஓன்னு சொல்றோம். இன்னொரு சவுண்டு ஆரஞ்சுக்கு வர்ற ஆ, ஓ ஆ. ஓகேவா? சரி, அடுத்தது யூக்கு அம்பர்லா. யூக்கு அம்பர்லா. இந்த அம்பர்லாக்கு யூவ சொல்றோம், யூவ சொல்றோம், அம்பர்லா அ. யூ அ அம்பர்லா, யூ அ அம்பர்லா. ஓகே, இப்ப யூ அ சவுண்ட் ஒண்ணு இருக்கு. இன்னொரு சவுண்டு யூ அ அங்கிள், அதுவும் ஆதான். அங்கிள் அம்பர்லா ரெண்டுக்குமே ஆதான் வருது. யூக்கு யூனிகார்ன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு கொம்பு வச்ச குதிரை. குதிரைக்கு வந்து ஒரு கொம்புலாம் கிடையாது, குதிரைக்கு கொம்பே கிடையாது. இது வந்து ஒரு கற்பனையா ஒரு கதைக்காக வரைகிற ஒரு வடிவம், அதனால இத ஒரு கற்பனை குதிரை, யூனிகார்ன். யூனிகார்ன் கொம்பு வச்ச குதிரைன்னு ஒரு கதைக்காக சொல்லுவாங்க. யூனிகார்ன் எப்படி சொல்றோம்? யூ 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 யூனிகார்ன். அப்ப யூக்கு யூனே ஒரு சவுண்ட் இருக்கு, யூ அன்னு ஒரு சவுண்ட் இருக்கு, ரெண்டு சவுண்ட் இருக்கு, யூ 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 அ. அப்ப ஏ இ ஐ ஓ யூ, அந்த 5 லெட்டரையும் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன் பாருங்க. ஏ இ ஐ ஓ யூல ஏ ஏன்னு சொல்லலாம், ஏ ஏ ஏ அ. ஏ ஏ ஏ அ. அதுக்கு அடுத்து ஈக்கு ஈ ஈ ஈ, இங்கிலீஷ்க்கு வர்ற ஈ ஈ ஈ ஈ ஏ, எக்குக்கு சொல்ற ஏ, ஈ ஈ ஈ ஏ. அடுத்து ஐக்கு ஐ ஐ ஐ ஐ ஐஸ்கிரீம். ஐ ஈ இங்க். இங்க்குக்கு ஒரு ஈ தான் சொல்றோம், ஐ ஐ ஐஸ்கிரீம், ஐ ஈ இங்க். அடுத்து ஓக்கு ஓ ஓ ஓரியோ. ஓ ஓ ஓரியோ. ஓ ஆ ஆரஞ்சு. ஓ ஆ ஆரஞ்சு. இப்ப ஆ சவுண்ட் ஒண்ணு இருக்கு, ஓ சவுண்ட் ஒண்ணு இருக்கு, ஓ ஓ ஓ ஆ. அதுக்கு அடுத்தது யூக்கு யூ யூ யூனிகார்ன். யூ யூ யூனிகார்ன். யூனிகார்ன்ல யூ யூன்னே சொல்றோம், யூ யூ யூனிகார்ன். யூ அ அம்பர்லா. யூ அ அங்கிள். இந்த யூனிசைக்கிள் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுக்கும் யூ யூன்னே சொல்றோம், யூ யூனிசைக்கிள். யூ யூன்னு சொல்லலாம், ஆன்னு சொல்லலாம். இப்ப ஏல இருந்து யூ வரைக்கும் உள்ள சவுண்ட் எல்லாம் இப்ப நம்ம ஒரு தடவை நான் சார் சொல்றேன், திரும்ப நீங்க சொல்லுங்க. ஏ ஏ ஏ அ. சொல்லுங்க எல்லாரும், ஏ ஏ ஏ அ. ஏ ஃபர்ஸ்ட் ஏன்னே சொன்னேன்ல, அதே மாதிரி ஈயையும் ஈன்னே சொல்லுங்க, ஈ ஈ ஈ ஏ. ஈ ஈ ஈ ஏ. ஓகே, ஐக்கு ரெண்டு சவுண்ட், ஐ ஐ ஐ ஈ. ஐ ஐ ஐ ஈ. ஓக்கு ரெண்டு சவுண்ட், ஓ ஓ ஓ ஆ. ஓ ஓ ஓ ஆ. அடுத்து யூக்கு ரெண்டு சவுண்ட், யூவ யூன்னே சொல்லலாம், யூவ அ சொல்லலாம், யூ 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 அ. யூ 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 அ. வெரி குட். சரி, இப்ப நம்ம வவல்ஸ்க்குள்ள ரெண்டு சவுண்ட் பார்த்தாச்சு. இப்ப எல்லா லெட்டரையும் சேர்த்து நம்ம இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ண போறோம். 26 எழுத்தையுமே ஃபாஸ்டா இதை நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுடுறேன். இதை நீங்க நான் சொல்ற மாதிரியே திரும்ப திரும்ப சொல்லி பிராக்டிஸ் பண்ணிக்கங்க, ஈஸியா வாசிக்க முடியும். இப்ப இந்த படத்துல வர்ற எழுத்துக்கள் எல்லாத்தையும் அப்படியே நீங்க சொல்றீங்க. 1 minute please wait. ஓகே, இந்த படத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ ஆப்பிளோட சவுண்ட் சொல்லுங்க, ஏ ஏ ஏ அ.
ஏயோட ஏ சொல்லிட்டு இதுல உள்ள சவுண்ட் ஏ ஏ ஏ பி இப்பு சீக்கு சீக்கு டி இட் டாக் டி இட் ஏ ஏ பி இப்பு சீக்கு டி இட் ஈக்கு வந்து ரெண்டு சவுண்ட் இருக்கு ஈக்கு பாருங்க இ ஏ எஃப் இஃப் ஃபேன் அப்ப எஃப் இஃப் ஜி இக் காந்தி அப்பனா ஜி இக் ஜியோட சவுண்ட் இக் காந்திக்கு வர்ற இக் ஜி இக் ஹெச் இக் ஹார்ஸ் சொல்லும்போது இக்கு சொல்றோம் பாருங்க ஹெச் இக் ஹார்ஸ் இக்கு இல்ல இக்கு சொல்லக்கூடாது இக்கு சொல்லணும் ஹெச் இக் அதுக்கு அடுத்து ஐஸ்கிரீம் ஒரு சவுண்ட் இருக்குல்ல ஐஸ்கிரீம் ரெண்டு சவுண்ட் இருக்கு ஜே இஜ் ஜோக்கர் கே இக் கேடிவி கைட் எல் லயன் அடுத்து எம் இம் மங்கி என் இன் நெயில் ஓ ஓரியோ ஓ அடுத்து பி இப் பேரட் ஓகே அடுத்து Q க்கு இக்கு சவுண்ட் தான் Q இக்கு R rabbit R ear rabbit S ஓட சவுண்ட் இஸ் snake S is snake T ஓட சவுண்ட் இட் umbrella ஓகே V ஓட சவுண்ட் இவ் W window ரெண்டுக்கு ஒரே சவுண்ட் X-ray இப்ப பாக்ஸ்ல ஒரு X வரும் அதை எப்படி சொல்லுவோம் X பாக்ஸ் சொல்லுவோம் X ஓட சவுண்ட் X ஓகே அடுத்து yo-yo Z is zebra ஓகே இப்போ நம்ம சவுண்ட மட்டும் ஃபாஸ்டா சார் சொல்றேன் யாரும் சொல்ல வேணாம் அமைதியா கவனிங்க யாரும் சொல்ல வேணாம் சார் சொல்லி முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு தடவை ப்ளே பண்றேன் நீங்க சொல்லலாம் நான் சொல்றேன் அப்படியே கவனிங்க A B இப் C இக் D இட் E ஏ F இஃப் G இக் H இக் I J இஜ் K இக் L இல் M இம் N இன் O P இப் Q இக் R இர் S is T it U V இவ் W இவ் X Y Z is இதே மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா எல்லா எழுத்தும் ஈஸியா வாசிடலாம் இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்புறம் கத்துக்கலாம் ஈஸியா வாசிடலாம் இப்ப நீங்க இந்த சவுண்ட் எல்லாம் அப்படியே சேர்ந்து சொல்லுங்க ஃபாஸ்டா சொல்லிட்டே வாங்க ரெண்டு சவுண்ட் AEIOU க்கு ரெண்டு சவுண்ட் சொல்லுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆப்பிள் சொல்ல வேணாம் படத்தை சொல்ல வேணாம் சவுண்ட் மட்டும் சொல்லுங்க ஏ ஒரு தடவை சொல்லிட்டு சொல்லுங்க B இப் C இக்கு D இட் C இக்கு D இட் அடுத்து க்கு ரெண்டு சவுண்ட் சொல்லணும் F if G H அடுத்தது J K க்கு L
எல் இல்ல எம் இம் என் இன்னு ஓ ஓ ஓ ஆ ஓ ரெண்டு சவுண்ட் சொல்லணும் ஓ வவல் சவுண்ட் வரும் ரெண்டு சொல்லணும் ஓ ஓ ஆடியோ பி இப் பி இப் பி இப் Q இக்கு ஆர் இரு எஸ் இஸ் டி இட் Q இக்கு ஆர் இரு எஸ் இஸ் டி இட் யூ 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 வவல் சவுண்ட் வரும் அதனால யூக்கு ரெண்டு தடவை சொல்லுங்க யூ 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 யூன்னு வாசிப்போம் யூ ன்னு வாசிப்போம் சில இடத்துல ஓகே யூ 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 வி இவ் டபிள்யூ இவ் எக்ஸ் இக்ஸ் ஒய் இசட் இஸ் ஓகேவா ஓகே வெரி குட் சரி அடுத்தது பார்க்கலாம் ஒரு நிமிஷம் இருங்க நான் வேற ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் wait a minute ஓகே இப்ப கணக்கு படிக்க போறோம் ரொம்ப ஜாலியா இருக்கும் நல்லா கவனிங்க இங்க ஃபர்ஸ்ட் உள்ள ரெண்டு வட்டம் இருக்கு ரெண்டு வட்டத்தையும் ரெண்டு தோசைன்னு வச்சுக்கோங்க ரெண்டு வட்டத்தையும் ரெண்டு தோசைன்னு வச்சுக்கோங்க ரெண்டு தோசை 10 ரூபாய் ரெண்டு தோசை 10 ரூபாய் ஒரு தோசை எவ்வளவு 5 ரூபாய் நல்லா ஞாபகம் ஒரு தோசை 5 ரூபாய் 5 ரூபாய் அதுக்கு அடுத்து பாருங்க ரெண்டு கேக் 12 ரூபாய் ரெண்டு கேக் 12 rupees 2 cakes 12 rupees அப்ப 1 கேக் எவ்வளவு சிங்கிள் கேக் எவ்வளவு ரெண்டு கேக் 12 rupeesனா ஒரு கேக் எவ்வளவு அப்ப ரெண்டு தோசை 10 ரூபாய்னா ஒரு தோசை 5 ரூபாய் ரெண்டு கேக் 12 ரூபாய்னா ஒரு கேக் 6 ரூபாய் அப்ப ஒரு தோசையும் ஒரு கேக்கும் எவ்வளவு கண்டுபிடிங்க ஒரு தோசையும் ஒரு கேக்கும் எவ்வளவு 5 plus 6 11 very good அடுத்தது பார்க்கலாம் ஓகே அடுத்த கணக்கு பாருங்க இதுல வர்றத பார்த்து சொல்லுங்க ரெண்டு ஸ்டார் 6 ரூபாய் ரெண்டு ஸ்டார் 6 ரூபாய் ரெண்டு ஸ்கொயர் 8 ரூபாய் ரெண்டு ஸ்டார் 6 ரூபாய் ஒரு ஸ்டார் 3 ரூபாய் ஓகே அடுத்து 8 ரூபாய்னா ஒரு ஸ்கொயர் எவ்வளவு ஒரு ஸ்கொயர் 4 ரூபாய் இப்ப முதல் கேள்வி உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க ஒரு ஸ்டார் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஸ்டார் 3 ரூபாய் ஸ்கொயர் 4 ரூபாய் ஒரு ஸ்டாரும் ஒரு ஸ்கொயரும் எவ்வளவு ஒரு ஸ்டாரும் ஒரு ஸ்கொயரும் எவ்வளவு 4 plus 7 வெரி குட் எழுதுனவங்க எரேஸ் பண்ணிடுங்க அடுத்து பார்க்கலாம் இப்போ இங்க 1 minute please இப்போ இதுல பாருங்க 3 தர்பூசணி இருக்கு வாட்டர்மெலன் பீஸ் 3 வாட்டர்மெலன் பீஸ் 30 ரூபாய் 3 செட் வாட்டர்மெலன் பீஸ் 30 ரூபாய் அப்ப ஒரு வாட்டர்மெலன் பீஸ் எவ்வளவு ஒரு செட் 10 ரூபாய் கரெக்ட்டா 3 வாட்டர்மெலன் பீஸ் 30 ரூபாய்னா 1 10 ரூபாய் அடுத்து பாருங்க ஒரு வாட்டர்மெலனும் ரெண்டு மேங்கோவும் 20 ரூபாய் அப்ப ஒரு மேங்கோ எவ்வளவு கண்டுபிடிங்க ஒரு வாட்டர்மெலன் செட்டும் ரெண்டு மேங்கோ அப்ப வாட்டர்மெலன் 10 ரூபாய் மேங்கோ 5 ரூபாய் வெரி குட் மேங்கோ 5 ரூபாய் அடுத்து மேங்கோ 5 ரூபாய் மேங்கோல இருந்து பனானாவை கழிச்சோம்னா 2 ரூபாய் வரும் அப்ப பனானா எவ்வளவு பனானா எவ்வளவு கண்டுபிடிங்க பனானா எவ்வளவு வரும்னு கண்டுபிடிங்க சார் பனானா 2 பீஸ் இருக்கு சார் ஒருவா இல்ல மேங்கோ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல மேங்கோ 5 rupees 5 rupeesல இருந்து எவ்வளவு கழிச்சா 2 ரூபாய் வரும் 5 rupeesல இருந்து எவ்வளவு கழிச்சா 2 ரூபாய் வரும் 3 ரூபாய் கழிக்கணும் அப்ப பனானா 3 ரூபாய் பனானா 3 rupees இப்ப கடைசியா கேள்வி ஒவ்வொன்னும் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் மேங்கோ எவ்வளவு 5 rupees தர்பூசணி செட் எவ்வளவு 10 rupees பனானா எவ்வளவு 3 rupees பனானா 3 rupees ஓகே வாட்டர்மெலன் 10 rupees
watermelon 10 rupees, mango 5 rupees, mango 5 rupees and banana 3 rupees. Okay, next அடுத்தது பாருங்க. இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 3 ஆப்பிள் 30 ரூபாய், 3 ஆப்பிள் 30 ரூபாய், ஒரு ஆப்பிள் 10 rupees. வெரி குட். அடுத்தது ஒரு ஆப்பிளும் 2 பனானாவும் 18 rupees. அப்ப ஒரு பனானா செட் எவ்வளவு? 3 ஆப்பிள் 10 ரூபாய், அப்ப 10 ரூபாய் வரும். இப்போ பனானா எவ்வளவு? 10 ரூபாயை கழிச்சா மீதி 8 ரூபாய் இருக்குல்ல. ஒரு பனானா செட் 4 ரூபாய். ஒரு பனானா சீப்பு 4 ரூபாய். பனானா சீப்பு ஒன்னு 4 ரூபாய். அடுத்தது கடைசியா கேட்டிருக்காங்க, ஒரு ஆப்பிளும் ஒரு பனானா சீப்பும் எவ்வளவு வரும்? ஒரு ஆப்பிளும் ஒரு பனானாவும் 14 ரூபாய். வெரி குட். எழுதுனவங்க எரேஸ் பண்ணிடுங்க. அடுத்தது பார்க்கலாம். இத பாருங்க, இத கண்டுபிடிங்க. 2 குளோப் 40 ரூபாய், 2 குளோப் 40 ரூபாய், ஒரு குளோப் 20 rupees. 2 ராக்கெட் 30 rupees னா ஒரு ராக்கெட் எவ்வளவு? 2 ராக்கெட் 30 rupees னா ஒரு ராக்கெட் எவ்வளவு? குளோபல் 20 rupees, ராக்கெட் 15 rupees. ராக்கெட் 15 rupees. அப்ப ஒரு ராக்கெட்டும் ஒரு குளோபும் எவ்வளவு? ஒரு ராக்கெட்டும் ஒரு குளோபும் எவ்வளவு? 35 plus 35. 20 plus 35. Very good, very good. அடுத்து எல்லாரும் எரேஸ் பண்ணிடுங்க எழுதுனதை. இப்ப இதுல கவனிங்க, 2 ரெட் கலர் புக், ரெட் கலர் புக்க மேத்தமெட்டிக்ஸ் புக்னு வச்சுக்கலாம், கிரீன் கலர் புக் EVS புக்னு வச்சுக்கலாம். இப்ப 2 மேத்ஸ் புக் 4 ரூபாய், ஒரு மேத்ஸ் புக் எவ்வளவுயா? ஒரு மேத்தமெட்டிக்ஸ் புக் எவ்வளவு? 2 ரூபாய். வெரி குட், வெரி குட். அடுத்தது ஒரு EVS புக்கும் ஒரு மேத்ஸ் புக்கும் 6 ரூபாய். அப்ப EVS புக் எவ்வளவு? 2 ரூபாய். EVS புக் நல்லா கண்டுபிடிங்க. 3 rupees. நோ நோ நோ, 4 rupees. EVS புக் 4 rupees. அதுக்கு அடுத்து பாருங்க, அதுக்கு அடுத்து இங்கிலீஷ் புக் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு இங்கிலீஷ் புக்கும் ஒரு EVS புக்கும் 9 rupees னா இங்கிலீஷ் புக்கோட ரேட் எவ்வளவு? இங்கிலீஷ் புக்கோட ரேட் எவ்வளவு? 5 rupees. 5 rupees. ஓகே. அடுத்தது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் புக்கும் ஒரு இங்கிலீஷ் புக்கும் இருக்கு. ஒரு மேத்தமெட்டிக்ஸ் புக்கும் இங்கிலீஷ் புக்கும் சேர்த்து எவ்வளவு? 2 plus 5 7. வெரி குட். யாரு 7 சொன்னது? சூப்பர், ஜெமி ஹர்ஷா. வெரி குட், வெரி குட். அடுத்தது போலாம். இப்ப இதுல பாருங்க, 2 சாக்லேட் இருக்கு. 2 சாக்லேட் 6 rupees னா ஒரு சாக்லேட் எவ்வளவு? 3 rupees. ஒரு சாக்லேட் 3 rupees. அடுத்து ஒரு சாக்லேட்டும் ஒரு டோனட்டும், ஒரு சாக்லேட்டும் ஒரு டோனட்டும் இருக்கு. டோனட் எவ்வளவு? 5 rupees. 3 plus 5 rupees. அந்த டோனட்டோட ரேட் 5 rupees. அடுத்து ஐஸ்கிரீமும் ஒரு டோனட்டும் 7 rupees. டோனட் 5 rupees னா ஐஸ்கிரீம் எவ்வளவு இருக்கும்? 2 rupees. 2 rupees. இப்ப ஐஸ்கிரீமும் ஒரு சாக்லேட்டும் எவ்வளவு ரேட் வரும்? ஐஸ்கிரீமும் 2 rupees, சாக்லேட் 3 rupees. 2 plus 3 5 rupees. வெரி குட். யாரு 5 சொன்னீங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட். குட் நைட். நாளை கிளாஸ்ல பார்க்கலாம். குட் நைட். குட் நைட். பை பை Bye. பை பை Bye. Bye. பை.